குயின் வந்து அவங்க ராஜ்யத்த சமாளிக்கட்டும். நம்ம குயினோட கிரீடத்தில இருக்கிற Q1 ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ Q1ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாசம். ஸோ ஜூலை மாசத்தில என்ன? ஸோ ஜூலை மாசம் வந்து அப்படி என்னன்னா, ஏப்ரல், அப்புறம் மே, அப்புறம் ஜூனோட கம் ஜூனோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவங்களோட சேல்ஸ் எப்படி இருந்துச்சு? ரெவென்யூ எப்படி இருந்துச்சு? எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருந்துச்சு? ப்ராஃபிட் எவ்வளோ இருந்துச்சு? அப்படிங்கிற Q1 2025 ரிசல்ட் அப்படிங்கிற வழியா அவங்க ரிசல்ட் பண்ணுவாங்க. அவங்க என்எஸ்சி, பிஎஸ்சில வந்து அவங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு? பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நிஃப்டி 50யும் நிஃப்டி 500க்குள்ள இருக்கிற கம்பெனிய மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் அதோட ரிசல்ட் வரும். 10ஆம் தேதி வருது. அப்புறம் ஹெச்எல்டெக் ஐடி கம்பெனி, HDFC லைஃப் இன்சூரன்ஸ், ஐசிஐசிஐ இன்சூரன்ஸு, ஐசிஐசிஐ ப்ரூ லைஃப் இன்சூரன்ஸ் இது வந்து ஜெனரல் இன்சூரன்ஸு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் ஒன், எல்டிடிஎஸ், டெக் மஹிந்திரா, HDFC ஏஎம்சி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, எல்டிஐ மைண்ட்ரி வந்து ஐடி செக்டர்ல வரும். பாலிகேப் பயோ செக்டர்ல, அதுல் ஆட்டோமொபைல் செக்டர்ல, ஸ்டீல் செக்டர், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு, HDFC, ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 ஆள்றதே இது 2 தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அல்ட்ராடெக் சிமெண்ட் நிஃப்டி 50 கம்பெனி, அடுத்து மஹிந்திரா ஃபைனான்ஷியல், யுனைடெட் ப்ரூவரீஸு, ஆல்கஹால் கம்பெனி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டி, இன்ஃபோசிஸ் இது வந்து நிஃப்டி 50 கம்பெனி, அப்புறம் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸு, கோஃபோர்ஜு, அப்புறம் ஏத்தரு, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, பஜாஜ் ஃபைனான்ஸு, இந்த ரெட் கலர் பாக்ஸ் ஃபுல்லா நிஃப்டி 50 கம்பெனி, நெஸ்லே இந்தியா, பஜாஜ் ஃபின்சர்வ், சிப்லா, அப்புறம் யூடிஐ ஏஎம்சி பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, கேஃபின் டெக்கு, அப்புறம் அ என்ஐஎம் இந்தியா, நிப்பான் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இந்தியா, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, அப்புறம் ஏசியன் பெயிண்ட் நிஃப்டி 50 கம்பெனி. ஏசியன் பெயிண்ட் தான் ரொம்ப ஃபோக்கஸா இருக்கு. காம்படிஷன் கமிஷன் இந்தியால வந்து பிர்லா வந்து ஏசியன் பெயிண்ட் மேல அலிகேஷன் போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஆம், அது ஒரு கேஸ் போய்க்கிட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் வரும். ஸோ அது மேல ஒரு என்னன்னு குறியா இருக்கணும் ஏசியன் பெயிண்ட் மேல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, கேபிஐடி டெக்கு, டாபர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இமாமி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜில்லெட் இந்தியா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனியோட ரிசல்ட் வந்து நம்ம ஃபோக்கஸா அவங்க ரெவென்யூ எவ்வளோ, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ, ஷேர் ஷேர் வந்து எந்த டைரக்ஷன்ல போகுதுங்கிற நம்ம டீட்டெயில் அனலைசிஸ் பண்ண போறோம் இந்த சேனல்ல. சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கம்பெனியோட குவார்ட்டர் ரிசல்ட் எப்படி இருந்துச்சு நம்ம டீட்டெயிலா அனலைஸ் பண்ண போறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கம்பெனியோட ஒவ்வொரு வீடியோ வரும். ஸோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மத்தபடி இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.